ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் வந்து ஸோ ஸோ லாஸ்ட்டு டியூஸ்டேயில் வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த மிஸ்டேக் என்ன, அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து டியூஸ்டே நைட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட்ல எனக்கு மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தோணுன ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து பார்த்துடலேன். ஸோ நான் வந்து டியூஸ்டே வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு சில தப்பு வந்து பண்ணேன். ஸோ மார்னிங் வந்து டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 1200 பாயிண்ட்ஸு வந்து இன்ட்ராடேலே அப்பில் போச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் முடியும் போது வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். ஸோ 4 மாதமாக நான் கேரி ஃபார்வர்டே பண்ணலை. ஸோ டியூஸ்டே வந்து எமோஷ்னலாக வந்து அது கேரி ஃபார்வர்ட் பண்ணேன். அது வந்து மிகப்பெரிய தப்பாகிடுச்சு. ஸோ அதனால் 3000 லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா என்ன நடக்குதுன்ட்டு பார்க்குறக்காண்டி வந்து நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா கேப் டவுனு. ஸோ கேப் டவுன் ஆகி நம்ம அது சப்போர்ட் எடுத்ததே பார்த்திங்கன்னா அந்த கேப் பார்டர் சப்போர்ட்டு தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 26ஆந்தேதிக்கும் 29ஆந்தேதிக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் டாட்டட் லைன் தான். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே போய் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து டெல்டாவை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் 9.15க்கு பேங்க் நிஃப்டி நல்லா புல்லிஷாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு. ஸோ இதுதான் டெல்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் டெல்டா. அதுக்கடுத்து 9:20க்கு வந்த கேண்டல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் செல்லிங் வந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆனால் வந்து அது ஹை பிரேக் ஆகி அதுக்கப்புறம் வந்து இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த வால்யூம் பார்க் வந்து ஹோல்ட் ஆச்சுன்னா அங்கேருந்து வந்து நம்ம போகலாங்கிற மாதிரி வந்து நான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ அதேபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 9:15க்கு பார்த்திங்கன்னா ஹியூஜ் டெல்டா இது. ஸோ 120 மேக்ஸ் டெல்டா 114 வந்து வந்திருக்கு. ஸோ பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் நிஃப்டியில் அந்த மாதிரி வந்து இல்லை. ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே வந்து வச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேண்டில் 9:20க்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸோட வால்யூம் விபாக் விட வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ ஒரு வேளை செல்லர்ஸ் வந்து வர்றாங்களோன்ட்டு வந்து நான் வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருந்தது. பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் விபாக்கை விட அதுக்கு மேலே தான் வந்து இருக்குது. ஸோ அந்த இந்த இதில் இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 9:25க்கு பார்த்திங்கன்னா அந்த 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 9:15 கேண்டிலுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸே வந்திருக்கு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 9:25லேருந்தே புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ வேற நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த இம்பேலன்ஸ் லெவலில் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது இம்பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இம்பேலன்ஸில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9:35க்கு பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் 9:25க்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸோ எதில் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வருதோ அந்த இதில் வந்து நம்ம போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நிஃப்டியில் வந்தால் நிஃப்டியில் போயிடணும், பேங்க் நிஃப்டியில் வந்தால் பேங்க் நிஃப்டியில் போயிடணும். ஸோ ரெண்டு இதுலேயும் வரலான்னா ஏதாவது ஒன்றில் மட்டும் வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்திருக்கோ, நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எதில் வந்திருக்கோ, இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. நிஃப்டியில் அந்த நேரம் பார்த்திங்கன்னா வரல. ஸோ அந்நேரம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் போயிடணும். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே பார்க்கணும். ஸோ செல்லிங் வந்து சிவியர் செல்லிங் பார்த்திங்கன்னா வரக்கூடாது.
ஸோ அப்படியே வந்தாலும் அந்த இம்பேலன்ஸ்லாம் தக்க வைக்காமல் இருக்கணும். ஸோ செல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இம்பேலன்ஸ்லாம் தக்க வைக்காமல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:25க்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் போயிடுச்சு. ஸோ 9:25க்கு நிஃப்டியில் அப்போ தான் பார்த்திங்கன்னா செல்லிங் வந்திருக்கு. பட் ஆனால் இம்பேலன்ஸை தக்க வச்சுருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இந்த 9:35க்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா புல்லிஷு. ஸோ 9:35க்கு நம்ம போயிருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ நிஃப்டியில் புல்லிஷ் வந்த பிறகு தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம 9:25க்கு இந்த இதில் போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன். போயிட்டு நம்ம அதோட ஹை பார்த்திங்கன்னா 39,809 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் இந்த இதிலேருந்து பார்த்திங்கன்னா போயிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல மூமெண்ட்டை பிடிச்சிருக்கலாம். ஸோ அன்றைக்கி கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடு இன்றைக்கி எடுத்திருப்பேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ அது ஒரு ட்ரேடு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நல்லாவே இங்கே தெரிஞ்சது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. ஸோ எனக்கு அந்த மார்னிங் அந்த அந்த லாஸ் இது பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் ஸோ மறுபடியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சது. ஸோ க்ளீன் நெக்லைன் பிரேக் அவுட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு நெக்லைன் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருந்துருப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 11:35க்கு. ஸோ 11:35க்குனா ஸோ இதை இன்னும் நல்லா ஸோ 11:35க்கு. ஸோ 11:35க்கு நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ 11:35க்கு இந்த இடத்துலலாம் நமக்கு பிரேக் அவுட்டே ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 11:30க்கு பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ வால்யூமும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸும் இருக்குது, இந்த வால்யூம் இருக்குது. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ 11:35க்கு இது ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இருக்க முடியும்ன்ட்டு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த 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 இம்பேலன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த 16Kக்கு மேலே எப்போ மார்க்கெட்டு பிரேக் ஆகி போதோ அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 11:40க்கு உண்டான கேண்டில் அந்த 16Kவை தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான், அதுக்கு மேலேயே போகல. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரூ பிரேக் அவுட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இம்பேலன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ ப்ரீச் ஆகுதோ அதுவே ஒரு வார்னிங் நமக்கு. சரி, ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு கேண்டிலே பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு கேண்டிலில் மட்டும் பார்த்திங்கன்னா 674. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் இந்த இதில் இந்த ஒரு கேண்டிலே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரேடும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. பட் ஆனால் அந்த மார்க்கெட்டில் நம்ம போட்டிருந்த ட்ரெண்ட் லைன்லாம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்த இடம் பார்த்திங்கன்னா அது ஏன் ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபிபனோச்சியும் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஃபிபனோச்சி இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இங்கே தான் நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1.22 இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷனு, அதுக்கடுத்து இங்கே ஒரு ரிஜெக்ஷனு. ஸோ கண்டிப்பாக இது மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷனாக தான் கண்டிப்பாக அது கீழே தான் வரப்போகுது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ரீசனு. ஸோ இன்றைக்கி சப்போர்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா கேப் பாரோட சப்போர்ட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ நான் இன்றைக்கி டியூஸ்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கலாம். இனிமேல் ட்ரேடு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் எடுக்கணும். ஸோ பார்ப்போம். ஸோ மென்டலாக கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனோன்னு நான் ட்ரேட் எடுக்கலான் இருக்கேன்.
ஸோ தேங்க்யூ மக்களே.